ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே என்னை குணமாக்கி அருளும், ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. திருப்பாடல் 6:2 இறைவார்த்தை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அந்தோணி தாத்தாவுக்கு 70 வயசு. 2 கால்லையும் அவருக்கு மூட்டு வலி, கடுமையான மூட்டு வலி. காலையில் கட்டில விட்டு எழுந்திருக்கிறதுக்கே அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். 1/2 மணி நேரம் ஆகும் அவர் அதிலிருந்து எழுந்து வரத்துக்கு. அப்படி எழும்போதெல்லாம் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி முனகிக்கிட்டே இருப்பார். டாக்டரை போய் பார்த்தாரு, மாத்திரை மருந்தை சாப்பிட்டாரு, தைலம் பூசி பார்த்தாரு, 10 கட்டு எல்லாம் போட்டு பார்த்தார். கொஞ்சம் ஏதோ கேட்கும், மறுபடியும் அந்த வலி ஆரம்பிச்சிடும். பேரன் ஜாய் கேட்டான், தாத்தா ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன் தாத்தாவை பார்த்து கேட்டான். அதுக்கு அந்த அந்தோணி தாத்தா சொன்னாராம், பேராண்டி வயசாயிடுச்சுலடா கண்ணா, எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு, இதெல்லாம் இப்படிதான், காலம் போக போக எல்லா வலியும் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு நொந்து பேசினாராம் அந்த தாத்தா. ஜாய்க்கு மறைக்கல்வி பிரதர் சொன்னது மனசுல வந்துச்சு. பிரதர் என்ன சொன்னாரு? வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது, வார்த்தைக்கு சக்தி இருக்கிறது, வார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஜாய் இதனால தாத்தா சொன்னதை அவன் பெருசா நம்பல. தாத்தாவுக்கு ஒரு பாடத்தை போட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால இவனே காலையில் எழுந்து போய் தாத்தாவை தூக்கி விடுறது, தாத்தாவுக்கான பணிவிடைகளை எல்லாம் செய்யறது அப்படின்னு தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்படி அவன் ஒவ்வொரு முறையும் செய்யும் போது அந்த தாத்தாவை பார்த்து சொல்லுவானா, தாத்தா இன்னைக்கு கால் வலி எப்படி இருக்குது? கொஞ்சம் சுகமா இருக்குமே, பரவாயில்லாம இருக்குமே, சரியாயிடும் தாத்தா, கவலைப்படாதீங்க, ரொம்ப வலி இருக்காது, எல்லாம் மாறிடும் தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு விதமான நேர்மறையான எண்ணத்தை தன் தாத்தாவினுடைய மனதுக்குள் புகுத்தி கொண்டே இருந்தானாம் அந்த பொடியன் ஜாய். காலங்கள் கடந்து போனது. ஒரு 3 மாத காலம் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஜாய் வரவில்லை. அந்தோணி தாத்தா எழுந்து தன்னுடைய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். செடிகளுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாராம். அப்போ ஓடி வந்த ஜாய் தாத்தாவை பார்த்து, தாத்தா என்ன இன்னைக்கு எப்போ எழுந்துட்டு இருக்கிறீங்க, வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஆமாண்டா பேராண்டி, என் கால் வலி கொஞ்சம் பரவாயில்லை, இப்போ கொஞ்சம் சுகமா இருக்கிறேன், முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, நல்லா இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லி அந்த பேரனிடத்தில் அந்த தாத்தா சொன்னாராம். பிரியமானவர்களே, நம் எல்லோரிடத்திலும் இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கிறது. என்ன குறைபாடு? ஒரு நோய் வந்துவிட்டால், கை கால் மூட்டு வலிகள் வந்துவிட்டால் நாமும் கூட மனம் நொந்து கொள்ளுகிறோம். உடலளவில் பாதிக்கப்படுவது என்பது ஒன்று, மனதளவில் அதிகமாக பாதிக்கப்பட்டு விடுகிறோம். அதுதான் ரொம்ப பிரச்சனையே. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மனதுக்குள்ள போட்டுக்கிட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் நிம்மதியே இருக்காது, சந்தோஷமே இருக்காது வாழ்க்கையில. திருப்பாடல் 103 இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. நம்மை குணப்படுத்தக்கூடிய, சுகப்படுத்தக்கூடிய மருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இது மேஜிக் இல்ல பிரியமானவர்களே, இது மேஜிக் இல்ல, ஏதோ அற்புத அதிசயங்கள் நடப்பது அல்ல. மாறாக இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த முடக்குவாதமுற்ற மனிதன்
ஒரு இடத்தில் படுத்து கிடக்கிறான். என்னால முடியல, அவ்வளவுதான், என் கை கால் விழுந்துடுச்சு. அதான் அவனுடைய நிலைமை. இனிமேல் என்னால் எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது, தன்னிச்சையாக செயல்பட முடியாது, அவ்வளவுதான், நான் ஒரு பிணம் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த இடத்தில் வந்த அந்த 4 விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்குள் இருந்த நம்பிக்கை, விசுவாசம். இயேசு ஆண்டவர் குணப்படுத்துவார், அவருடைய வார்த்தை குணமாக்கும், அவருடைய வார்த்தை இந்த மகனை சுகப்படுத்தும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அழைத்து வந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையும் பொய்த்து போகவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே துணிவோடு இரு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாருங்களேன், அவனுக்கு கை கால் மூட்டு வலி தானே வந்திருந்தது, அவன் முடக்குவாதத்தினால தானே படுத்து கிடந்தான். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்தில், மகனே துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அவனுடைய மனதிற்குள், உடலுக்குள், ஆன்மாவுக்குள் இருந்த வேதனை என்பது உடலுக்குள் இருந்த வேதனையை விட அதிகமாக இருந்தது. சில பேருக்கு இதுதான் பிரச்சனை. உடல்ல பல கோளாறுகள் இருந்தாலும் கூட, பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, மனதளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், உளம் நொந்து போயிருந்தால், நிச்சயமாக இரட்டிப்பான கூடுதலான வியாதியும் வலியும் அதிகமாக இருக்கும். சில பேர் மறைநூல் அறிஞர்களைப் போல குறைகளை பேசுவார்கள், நன்மைகள் நடக்க விடாமல் செய்வார்கள். ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, நீ இப்படிதான், அவ்வளவுதான், இனிமே உன்னால முடியாது, இனிமே எதையும் செய்ய முடியாது, நீ பத்திரமா இரு, இப்படியே இரு அப்படின்னு சொல்லி, நாம் உடல் நோயினால் பாதிக்கப்படும் போது, வியாதிகள் நமக்கு வருகிற போது, பிணிகள் நம்மை தாக்கும் போது, சில பேர் இப்படி வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை நம்முடைய மனதுக்குள் திணித்து விட்டு போய் விடுவார்கள். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, பரிதாபப்படுற மாதிரி, இரக்கம் காட்டுற மாதிரி வந்து நம்மை முடக்கி விட்டு போய் விடுவார்கள். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையை பாருங்க, மகனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அவனும் எல்லோரும் பார்க்க நடந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, எசாயா 40:31 இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகு போல இறக்கை விரித்து உயரே பரப்பர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார் என்கிறது இறைவார். பார்த்தீங்களா, கழுகு போன்ற வலிமையை ஆண்டவர் தருகிறார் நமக்கு. நாம சோர்வடைய போவதில்லை, நாம களைப்படைய போவதில்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கை விசுவாசமும் கொண்டிருக்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு மேஜிக் இல்ல, இது மந்திரம் கிடையாது, ஏதோ அற்புத அதிசயங்கள் நடக்குது அப்படின்னு இல்லை. கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, உறுதியான விசுவாசம், அசைக்க முடியாத விசுவாசத்தினால் நாம் குணமாகிறோம், சுகம் பெறுகிறோம். பிரியமானவர்களே, 18 வருட அந்த கூன் விழுந்த பெண்ணை ஆண்டவர் நிமிரச் செய்கிறார் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் என் எலும்புகளையும் நரம்புகளையும் மூட்டுகளையும் அவருடைய கரத்தினால் தொட்டு குணப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:8 இறைவார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது உன் உடல் நலம் பெறும். எப்பொழுது ஆண்டவர் மீது நாம் எப்பொழுது விசுவாசம் வச்சிருக்கிறோமோ, நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ வலி மறைந்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய பலம் நமக்கு கிடைக்கும், வல்லமை நமக்கு கிடைக்கும், ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். நம்முடைய கை கால் மூட்டு வலிகள், பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் போக்கக்கூடிய அருமருந்தாய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதனால் நாம் ஐயங்களை களைந்து ஆண்டவரின் மீது முழுமையான நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம். ஆமென்.